என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 66:20. ஆண்டவராகிய தேவனிடம் நாம் கொண்டுள்ள உறவிலே நம்மை சோர்வுற செய்வது நம் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத காலங்களாகும். சில நேரங்களில் என் ஜெபத்தை கேட்கிறாரோ இல்லையோ என்று சந்தேகப்படக்கூட தோன்றும். ஆனால் ஒருவர் ஆண்டவராகிய இயேசுவிடம் கொண்ட உறவிலே, அந்த அன்பின் உறவிலே, அவருக்கு அர்ப்பணித்த அந்த உன்னதமான உறவிலே, அவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து அவரை நம்பி வாழும் அந்த உறவிலே, அவரே பொறுப்பெடுத்து நடத்தும் அந்த வாழ்விலே ஜெபிக்கும்போது இதற்கான பதில் உடனே கிடையாமற் போனாலும், கால தாமதமானாலும், கேட்டதற்கு பதிலாக வேறே பதிலை அவர் தருவதாக இருந்தாலும், அல்லது பதில் தராமல் அவர் இருந்தாலும், ஒன்று மாத்திரம் நிச்சயம் என்று இந்த வசனம் கூறுகிறது. அவர் ஜெபத்தை தள்ளாமல் கேட்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆம், அளவில்லா அன்பு கூறும் அன்பின் ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அதற்கான பதிலை தராமல் போவாரோ? அதற்கும் மேலாக அவர் தமது கிருபையை நாம் அவ்வப்போது தவறி போகும்போதும் கூட, தவறான செயல்களை செய்யும் போது கூட, அவருக்கே எதிராக அறிந்தோ அறியாமலோ பாவம் செய்யும் மக்களாக நாம் இருக்கும்போது அவர் நம்மை தண்டியாமல் தம் கிருபையை விலக்காமல் இருக்கும் தேவனாக அவர் செயல்படுகிறார் என்று வசனம் கூறுகிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சந்தோஷமாக பாடுகிறான், அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று மன மகிழ்ச்சியுடன் பாடுகிறான் சங்கீதக்காரன். நாமும் கூட நம் வாழ்விலே, அனுதின வாழ்விலே ஆண்டவரோடு இடைபடும் நேரங்களின் மூலமாக, ஜெபிக்கும் நேரங்களின் மூலமாக எந்த விதமான பதிலை ஆண்டவர் தருவதாக இருந்தாலும் கூட நாம் அவரை நம்பி அவர் கேட்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று உணர்ந்து, அவரது கிருபையை நமக்கு அருளி செய்கிறார் என்று உணர்ந்து அவரை நாம் துதித்து ஸ்தோத்திரித்து பாட வேண்டாமா? நாமும் கூட ஜெபிக்கும் பொழுதெல்லாம் சங்கீதக்காரனை போல துதித்து பாட ஸ்தோத்திரிக்க அழைக்கப்படுகிறோம். ஆமேன்.